நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அருமையான வார்த்தை, அருமையான புஸ்தகம். மணவாளனாம் கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாம் சபைக்கும் உள்ள தெய்வீக உறவை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு. இதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். அவருடையவள், அவருடைய மணவாட்டி எப்படி காணப்பட வேண்டுமா? அடைக்கப்பட்ட தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம், பாதுகாக்கப்பட்ட தோட்டம். என கேட்கிற ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நாம் பாதுகாக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாய் காணப்படும்படி தேவன் நமக்கு தந்திருப்பதுதான் கர்த்தருடைய நல் வார்த்தைகள். 119வது சங்கீதம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவன் என்று. அடைக்கப்பட்ட தோட்டமாய் யார் காணப்படுவார்கள் தெரியுமா? கர்த்தர் தந்த வார்த்தையின்படி யார் யார் தங்களை காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களே அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவர் இருதயத்திலிருந்து சொல்லுகிறார், என்ன என் சகோதரி, என் மணவாளியே. நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. ஏன் இப்படி சொல்லுகிறார்? காரணம் அவரே சொல்லுகிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஏன் இப்படி அவர் விரும்பி விரும்பி சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவருக்கு பிரியமானவள் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறாள். அடைக்கப்பட்ட தோட்டம். ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதாமை வாழ வைக்கிறார். வைத்துவிட்டு சும்மா போகவில்லை. அவர்கள் தங்களை காத்து கொள்ளும்படியான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், இதை மட்டும் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி வார்த்தைகளை சொல்லி விட்டு போகிறார். இந்த வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ள அவர்கள் தவறுகின போது பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் அவர்கள் வாழ்க்கையிலே நுழைகிறான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவன் ஒரு வார்த்தையை நம்மை கேட்க வைப்பதும் நம்மோடு பேசுவதும் கேட்டுவிட்டு செல்வதற்கல்ல. இந்த வசனத்தின்படி நாம் நம்மை காத்து கொள்ள, அதை நாம் செய்ய தவறுவோமானால் பிசாசானவன் உள்ளே நுழைவான். மாறாக இவர்கள் அன்று அவர் சொன்ன வார்த்தையின்படி தங்களை காத்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் நிச்சயமாக அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்திருப்பார்கள். பிசாசானவன் வெட்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்து போயிருப்பான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய தியான பகுதியில் பேசுகிறார், சபையிலே பேசுகிறார். கேட்கிற வார்த்தைகளை தேவன் எதற்காக நம்மை கேட்க வைக்கிறார் தெரியுமா? அடைக்கப்பட்ட தோட்டமாய், அவருக்கு பிரியமான மணவாட்டியாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. தேவன் தருகிற வார்த்தையை ஒருபோதும் முதுகுக்கு பின்னாக எரிந்து விழாதபடிக்கு ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவோம், பின்பற்றுவோம். அடைக்கப்பட்ட தோட்டமாய் அவருடைய மணவாட்டியாய் காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, அடைக்கப்பட்ட தோட்டமாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு தருகிற இப்படி நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காவலை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு உகந்த கனிகள் எங்களிலிருந்து வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் அப்படியே மறைத்து உம்முடைய மணவாட்டியாய் உருவாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.